ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் கேவிகே குரு அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். குரோதி வருடம் தை மாத ராசி பலன் மேசம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியும் தனித்தனியாக வீடியோ பதிவு பண்ணி போட்டிருக்கேன். 14/1/25 12/2/25 வரைக்கும் இந்த ஒரு மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாதமும் சில கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகும். அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் செவ்வாய், சுக்கிரன், புதன், குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இப்படி ஒரு அமைப்பில் இந்த தை மாதம் பிறந்திருக்கு. இப்போ செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 14/1/25 20/1/25 வரைக்கும் கடகத்தில் வக்ரமாக இருக்கார். அதுக்கப்புறம் மிதுனத்தில் பயிற்சி ஆகிறார். இந்த மாதமே மிதுனத்துலேயும் பயிற்சி ஆகிறாரு. அப்போவும் செவ்வாய் வக்ரமாக தான் இருக்கார். சுக்கிரன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 14/1/25 27/1/25 வரைக்கும் கும்பத்தில் இருக்கார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மீனத்தில் பயிற்சி ஆகிறார். புதன் 14/1/25 24/1/25 வரைக்கும் தனுசில் இருக்கார். அதுக்கு பிறகு மகரத்தில் பயிற்சி ஆகிறார். குரு 14/1/25 3/2/25 வரைக்கும் ரிஷபத்தில் இருக்கார், வக்ரமாக இருக்கார். அதுக்கப்புறம் 4/2/25 ரிஷபத்தில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் சில கிரகங்கள் பயிற்சி ஆகும். அப்படி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன் மாறும். போன மாதம் எனக்கு தொழிலில் நல்ல லாபம் இருந்துச்சு. இந்த மாதம் எனக்கு தொழிலில் லாபம் இல்லை, ஆனால் நஷ்டம் இல்லை, ஓரளவுக்கு சுமாராக போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறது அவங்க ராசிக்கு தகுந்த மாதிரி பிறக்கும்போது எழுதப்பட்ட ராசி பலன் என்னவோ ஜாதகம் பிறப்பு ஜாதகப்படி கொஞ்சம் மாறுதல் இருக்கும். அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன திசை என்ன புத்தி நடக்குதோ அதையும் கோச்சார பலன் என்ன அப்படிங்கிறதையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு 80% பலன் கரெக்டாக வரும். அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் 4 கிரகங்கள் இடம் பயிற்சி ஆகுது. இது எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் அதில் லாபமா இல்லை நஷ்டமாக அந்த மாதம் இல்லை ஓரளவுக்கு சுமாராக போகுமா அந்த மாதிரியான விஷயங்கள். திருமணம் ஆகலை, எனக்கு வயதாயிருச்சு, வயது போயிட்டே இருக்குது, திருமணம் ஆகலை, திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். குழந்தை இல்லை, அது குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த கோச்சார பலன்படி என்னுடைய சுயஜாதமும் செட் ஆகி அதுக்கான பலன் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கான பலன். புதுசாக தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிறதுக்கான பலன். இப்படி உங்களுக்கு தேவையான அனைத்து பலன்களும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நான் வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இந்த 2025 வருஷம் 3 கிரகங்கள் பயிற்சி ஆகுது. அதாவது ராகு கேது, சனி பயிற்சி, அதுக்கப்புறம் குரு பயிற்சி. இதுக்கும் இந்த பயிற்சிக்கும் தனியாக நான் வீடியோ பதிவு பண்ண போகிறேன், சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை நான் கூடிய விரைவில் வீடியோ பதிவு பண்ணி போட்டுருவேன். இப்போ இந்த பலனை நீங்கள் தை மாத பலன் அப்படிங்கிறது இந்த மாதத்துக்கு மட்டுமே உண்டான பலன் தான். அது அடுத்த மாதம் கிரகங்கள் கொஞ்சம் மாறும்போது அதுக்குண்டான பலன் வேறு மாதிரி வரும். அதனால் வீடியோ முழுமையாக கேளுங்க. உங்களுக்கு உண்டான பலன், அதுக்குண்டான எளிமையான பரிகாரம், உங்களுடைய ராசிக்கு தகுந்த இப்போ என்ன சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது கோச்சார பலனாக சொல்ல போகிறேன். அதுக்கு எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறதும், நீங்கள் கோயிலுக்கு போகிற மாதிரியான பரிகாரங்கள் இருக்கும். சில பரிகாரங்கள் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரியான பரிகாரங்கள். சில பரிகாரம் குழந்தைகளுக்கு, அதாவது ஆதரவற்ற குழந்தைகள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்கிற மாதிரியான பரிகாரங்களும் இருக்குது. அதனால் எல்லாமே எளிமையான பரிகாரம் தான். இப்போ தை மாதத்திற்கான ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். புதன் பகவான் ஆதிக்கத்திலும் மிருக சீரிசம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரத்தையும் உடைய மிதுன ராசி நண்பர்களே, உங்களுக்கான தை மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ராசி அதிபதி மாத தொடக்கத்தில் 14/1/25 24/1/25 வரைக்கும் தனுசில் இருந்து ராசியை பார்க்கறது சிறப்பு. இந்த மாதம் தை மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்லாம் காத்திருக்கு. நீங்கள் செய்கிற தொழில் எதுவானாலும் பரவாயில்ல, அந்த தொழிலில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகரத்தில் புதன் வர்றாரு. அப்போ கொஞ்சம் தொழிலில் மந்தம் இல்லை. அதாவது
ஒரு மாதத்துக்கு 10,000 வருமானம் வருது அப்படின்னாக்க ஒரு 1000 2000 குறையும். ஆனால் தொழில் நல்லா சிறப்பாக இருக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். 14/1/25 20/1/25 வரைக்கும் கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், அதாவது வக்கர செவ்வாயினால் உங்களுக்கு உடல் சோர்வாக, உடல் ஹீட்டாக சூடாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21/1/25 ராசியிலேயே வரும் செவ்வாயால் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். நீங்கள் அந்த 20ஆம் தேதி வரைக்கும் 20/1 வரைக்கும் செவ்வாய் கடகத்தில் இருக்கார். அப்போ உங்களுக்கு சோர்வாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதியிலேருந்து உங்களுடைய ராசியிலே செவ்வாய் வர்றது சிறப்பு. சுறுசுறுப்புடன் நீங்கள் செயல்படக்கூடிய காலமாக இருக்கும். 14/1/25 24/1/25 வரைக்கும் கும்பத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனத்தில் வரக்கூடிய சுக்கிரன். அப்போ சுக்கிர பயிற்சியும் இந்த மாதம் நடக்கக்கூடிய சுக்கிரனுடைய பயிற்சியும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், பண வரவு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. இது வரைக்கும் திருமணம் எனக்கு ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து வரன் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு லக்னாதிபதியே லக்னத்தை பார்க்குறாரு, அது ரொம்ப சிறப்பு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நல்ல சம்பந்தமாக நல்ல வரனாக கிடைக்கும். வீட்டில் உங்களுடைய வீட்டில் படிக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் தேக்கம் ஏற்படும். அதனால் ஒன்றும் பயப்பட வேணாம். அடுத்த மாதங்களில் திரும்ப நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு வந்துடும். குருப்பெயர்ச்சி, அதாவது 4/2/25 அப்புறம் குரு என்ன செய்கிறாருன்னா வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. அதிலிருந்து உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன் கிடைக்கும். உங்கள் உடன் பிறந்தவர்கள் அவங்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை உங்களுக்கு பூர்வ சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா, அதில் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் அது முடிவுக்கு அந்த பூர்வ சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரக்கூடிய அமைப்பில் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னு பார்ப்போம். திருச்செந்தூர் முருகனையும் துர்க்காமனையும் வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் சிறப்பான பலன் கிடைக்கும். உங்களுக்கான பரிகாரம், உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. அங்கே போயிட்டு அந்த குலதெய்வத்துக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன்.